ஜனங்க எப்பயுமே தங்களை அறிவாளிகளாக நினைக்கிறாங்க, கடவுளையே முட்டாளாக நினைக்கிறாங்க. நிறைய பேருக்கு அந்த உடம்புல பயம்னுவாங்க இல்லையா, அது வராது. ராமானுஜர்கிட்ட கோவிந்தப்பட்டன் ஒருத்தன் தான், அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அப்போ ஃபஸ்ட் நைட்டு முடிஞ்ச உடனே பொண்ணு வீட்டுக்காரங்க ராமானுஜர்கிட்ட வந்தாங்க, உங்கள் சிஷ்யன் நேற்று நைட்டு ஒன்றுமே பண்ணல அப்படின்னு. ராமானுஜர் அவனை கூப்பிட்டு ஏண்டா அப்படின்னாரான். நான் இருக்கிற ரூம் இருட்டாக இருக்கணும், எங்கள் 2 பேரை தவிர வேறு யாரும் இருக்கப்படாது, அப்போ தான் எனக்கு பண்ணுவேன் அப்படின்னாரு. ராமானுஜர் சரி இன்னைக்கு இவங்க 2 பேரையும் உள்ளே விட்டு லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு பூட்டு போட்டு வெளியே வந்துடுங்க எல்லாரும் அப்படின்னு. 3வது நாளும் கம்ப்ளைண்ட் வந்துச்சு, உங்கள் மாப்பிள்ளை ஒன்றுமே பண்ண மாட்டேன்றாருன்னு. திருப்பியும் கூப்பிட்டு கேட்டார், என்னடான்னு, என்ன இப்படி சொல்லிட்டீங்க, 3வது ஆள் இருக்கப்படாதுன்னு சொன்னேன், பெருமாள் கட்டில் உக்காண்டிருக்கான், எனக்கு இருட்டு வேணும்னு சொன்னேன், அப்படிப்பட்ட ஜெகஜோதி பக்கத்தில் உக்காண்டிருக்கு, நான் எப்படி என்னுடைய வார்த்தையை மீற முடியும் அப்படின்னு. ராமானுஜர் சொன்னாராம், இவனால் குடும்பம்லாம் நடத்த முடியாதா, ஆளை விட்டுருங்கன்னார். நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நிறைய பேர் வீடு சின்னதாக இருக்கும், அங்கே ஏதோ ஒரு முருகன் படம், சிவன் படம், அம்பாள் படம் மாட்டியிருக்கோம். உங்களுக்கு ராத்திரியானா இருக்கிறது ஒரு ஒன்று கொடுத்துன ரூமு, அதனால் ஒரு அழுக்கு டவலை தூக்கி அந்த சாமி படத்து மேலே போத்திட்டு நீங்கள் பாட்டுக்கு. அப்போ இவ்வளோ பெரிய கடவுள் அவரை ஒரு அழுக்கு துண்டில் கவர் பண்ணிடலான்னு நினைக்கிறத வரை ஒரு முட்டாள் தானே இருக்கா. நீங்களாம் அப்படி தான். உங்களுக்கு கடவுள்ன்றது ரொம்ப சின்ன விஷயம், ஒரு துண்டு போட்டு மூணுனா கடவுள் காணாமல் போட்டார்.